துரைமுருகன் வந்து தோற்று போயிடுவார், இவர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசத்தில் இருக்கிறாங்கன்றீங்க. என்ன கொஞ்சம் வித்தியாசம் எப்படி இருப்பீங்க நீங்கள்? அப்படியே இப்போது ஒரு கருத்து கணிப்பு நீங்கள் சாம்பிள் எடுக்கிறீங்க, ஒன்று இன்னாருக்கு ஓட்டுனுவான், இல்லை இன்னொருத்தர் ஓட்டுன்னு சொல்லுவான், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இழுபறியில் இருக்கிறாங்கன்றது எப்படி சொல்லுவீங்க? அப்படி இழுபறினா அதுக்கான சாம்பிளுக்கு நீங்கள் என்ன வந்து அக்கௌண்ட் பண்ணீங்க, என்ன டேட்டா எடுத்தீங்கன்றதை காட்டுங்க. சும்மா விட்டுட்டு இது நிறைய பேர் இந்த பாண்டே மாதிரி நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க சார். இல்லை, இவங்க எல்லாமே திமுக அரசாங்கம், ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து அதிருப்தியில் இருக்கு, அதனால ஈஸியா எடப்பாடியோட ஸ்கோர் வந்து சார் நானே சொல்றேன் பொதுவாக இப்போ எந்த கருத்து கணிப்பும் நான் போய் சாம்பிள்லாம் நான் எடுக்கவே இல்லை. நானே சொல்றேன், ஒரு என்னுடைய யூகத்தை சொல்றேன். நான் திமுக தான் வரும் மீண்டும் ஆட்சிக்கு. யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேச முடியும். இப்போ புரியுதுங்களா? இதுதான் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத பெட்டர் நான் பார்க்குறேன். இருக்கிறத பெட்டர் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு 234 தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு சீமான் வந்துடுவார்னு சொல்லிட்டு நான் ஒரு கருத்து கணிப்பு விட்டேன்னா தம்பிங்க அவ்வளோ வந்து முட்டாள்கள் கிடையாது.